அனைவருக்கும் வணக்கம். டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், எசென்ஷியல் கமாடிட்டீஸ் ஆக்ட் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா 1955ல வந்திருக்கும். ஏதாவது முக்கியமான கிரைசிஸ் டைம்ல வந்து முக்கியமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாம அதை மேனேஜ் பண்றதுக்காக இந்த எசென்ஷியல் கமாடிட்டீஸ் ஆக்ட் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது, வாட் டு யூ மீன் பை ஆக்டிவ் வித்தனேஷியா? செயல் ஊக்க கருணை கொலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ யுத்தனேஷியா கருணை கொலையில 2 வகை இருக்கு. ஆக்டிவ் யுத்தனேஷியா, பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நான் ஒரு பெர்சன் வந்து நான் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்கேன். ஒருத்தர் கோமா ஸ்டேஜ்ல இருந்தாதான் யுத்தனேஷியா கருணை கொலை பண்ண முடியும். இப்ப நான் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது மூலியமாகவோ இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி எனக்கு வந்து அந்த உயிரிழப்பு இப்ப நம்ம வீட்டுல தாத்தாலாம் இருந்தாங்கன்னா பால் ஊத்தி கொல்லுவாங்க. கரெக்டா? சோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னலா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அதன் மூலியமா ஒரு பேஷண்ட்ட வந்து இறக்க வைக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்டிவ் வித்தனேஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்டென்ஷனலி காசிங் த டெத் ஆஃப் எ பேஷண்ட் பை அட்மினிஸ்ட்ரிங் எ லீத்தல் சப்ஸ்டன்ஸ் டு ரிலீவ் சஃபரிங். சரிங்களா? உயிரை பறிக்கக்கூடிய ஒரு பொருளை செலுத்தி ஒரு நோயாளியின் இறப்பை வேண்டுமென்றே ஏற்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் ஆக்டிவ் வித்தனேஷியா. பால் ஊத்துறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வாட் டு யூ மீன் பை பாசிவ் வித்தனேஷியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப செயலற்ற கருணை கொலைனா என்னது? இந்தியாவுல இந்த பாசிவ் வித்தனேஷியாங்கிறது பண்ணலாம். அப்ப பாசிவ் வித்தனேஷியானா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இப்ப அதே தாத்தா இருக்காரு, பால் ஊத்துனா இறந்து போயிடுறாரு. ஆனா அந்த தாத்தாவுக்கு எந்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாம விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காவே அவர் இறந்து போயிடுவாரு. இப்ப நான் கோமா ஸ்டேஜ்ல இருக்கேன். எனக்கு வந்து நான் கோமா ஸ்டேஜ்ல இருந்தாலும் உயிரோட தான் இருக்கேன். அப்ப என்னோட உயிரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்ட பண்ணாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு இயற்கையான மரணம் அப்படிங்கிறது வந்துரும். அதுதான் பாசிவ் வித்தனேஷியா அப்படின்னு சொல்றாங்க. அலோவிங் a patient to die naturally by withholding or withdrawing life sustaining treatment அப்படி சொல்லி சொல்றாங்க. சரியா? ரைட். அடுத்தது, the Supreme Court recognized passive euthanasia in Aruna Sinbag case for the first time in 2011. ஓகேவா? இந்த பாசிவ் யுத்தனேஷியாங்கிறது இந்தியாவுல பண்ணிக்கலாம்னு சொன்னது எப்பன்னா அருணா சென்பாக் வழக்கு 2011ல. In 2018, Supreme Court recognized the right to die with dignity as a fundamental right in common cause case and prescribed guidelines to enforce the right which were modified in 2023. 2018ல காமன் காஸ் வழக்குல என்ன பண்றாங்க அப்படின்னா ரைட் டு டை வித் டிக்னிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்றாங்க. சரியா? ரைட் டு லைஃப் மாதிரி ரைட் டு டை அப்படிங்கிறதும் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த யுத்தனேஷியா பண்றதுக்கான கைட்லைன்ஸை வந்து வெளியிட்டது இந்த வழக்குல தான். ஒரு லிவிங் வில் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. உயிரோட இருக்கப்பே எனக்கு கோமா ஏற்பட்டுச்சுன்னா என்ன என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நான் எழுதி வச்சுட்டு போக முடியும். அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸை கொண்டு வந்தது இந்த காமன் காஸ் வழக்குல தான். அடுத்தது, இன் 2026 சுப்ரீம் கோர்ட் அலௌட் பாசிவ் யுத்தனேஷியா ஃபார் ஹரிஷ் ராணா மார்க்கிங் ஃபர்ஸ்ட் பிராக்டிகல் யூஸ் ஆஃப் இந்தியாஸ் யுத்தனேஷியா ஃப்ரேம்வொர்க் அண்டர் ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த 2018ல வந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி முதல் முறையா ஒருத்தருக்கு வந்து யுத்தனேஷியாவோ பண்ண போறாங்க. அதுக்கான அனுமதியை உச்சநீதிமன்றம் ஒரு வழக்குல கொடுத்திருக்காங்க. அந்த வழக்கு பேர் என்னன்னா ஹரிஷ் ராணா வழக்கு. முதல் முறையா பண்ண போறாங்க. சரியா? சோ மூணுமே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, ரைட் டு டை வித் டிக்னிட்டி கம்ஸ் அண்டர் விச் ஆர்டிகல்? கண்ணியத்துடன் இறக்கும் உரிமை ஆர்டிகல் 21க்கு கீழே வருது. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.